எப்போதெல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்க போதோ அப்போதெல்லாம் இந்த இயற்கை எச்சரிக்கை செய்யும். ஆனால் மனிதர்களாகிய நாம தான் அதை கொஞ்சம் கூட கவனிக்கவே மாட்டோம். ஆனால் மனிதர்களை விட விலங்குகளுக்கு அந்த ஆபத்தை முன்பே உணரக்கூடிய சக்தி இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அதை நிரூபிக்கும் உண்மை சம்பவம் தான் 2004 சுனாமியில் நடந்த இந்த யானை காப்பாற்றிய கதை தான் இது. 2004 டிசம்பர் 26 பாக்ஸிங் டே அன்று ஹாம்பர் ஹோவன் தாய்லாந்தின் ஃபூகெட் ஹைலாண்டில் தன்னுடைய ஹாலிடே நாட்களை கழிப்பதற்காக தன் குடும்பத்தாருடன் வந்திருந்தார். அந்த நேரத்தில் நிங் நாங் என்ற குட்டி யானையின் மீது சவாரி செய்து கொண்டிருந்தார். திடீரென அந்த குட்டி யானை அந்த சிறுமியுடன் கடற்கரையிலிருந்து உயரமான இடத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தது. அங்கிருந்து சில விலங்குகளும் ஓட ஆரம்பித்தன. சில நேரத்திலேயே சுனாமி பேரலைகள் 100 அடி உயரத்திற்கு எழும்பி கரையை நோக்கி வந்தது. அந்த குட்டி யானை ஹாம்பரை உயரமான இடத்திற்கு கொண்டு சென்று அவளின் உயிரை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அங்கிருந்து பல மக்களை எச்சரிக்கை செய்திருந்தது. அந்த நாளில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்த நிலையில் ஆனால் ஹாம்பர் உயிருடன் தப்பினார். அந்த யானைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று முன்கூட்டியே தெரிந்தது என்று ஹாம்பர் கூறுகிறார். சில நாட்கள் கழித்து ஹாம்பர் மற்றும் அவரது குடும்பம் தாய்லாந்திலிருந்து பாதுகாப்பாக தப்பிச் சென்றனர். இந்த உண்மை சம்பவத்தை தழுவியே ஆத்தர் மைக்கேல் மோர்பர்கோவிற்கு ரன்னிங் வைல்ட் என்ற நாவலை எழுத தூண்டியதாம். இந்த கதையை லட்சக்கணக்கான மக்களின் மனதை தொட்ட கதையாக பின்னாளில் மாற்றியது. ஹாம்பர் கூறுவது போல் இந்த அனுபவம் அவளுக்கு வாழ்க்கையின் மதிப்பை உணர வைத்தது மட்டுமல்லாமல் யானைகளின் நம்ப முடியாத உள்ளுணர்வை இந்த உலகிற்கு காட்டியதாகவும் ஹாம்பர் கூறியிருந்தார்.